அது சில நேரங்கள்ல தடுமாற்றத்தில் இருந்தாலுமே கூட ஜெயலலிதா அம்மையார் ஆட்சி காலம் வரைக்கும் அந்த கட்சியினுடைய திசைவெளி போக்கு எப்படி இருந்துச்சு, இப்ப எடப்பாடி என்ன மாதிரியாக அந்த கட்சியை நடத்துறாருங்கிறதுலாம் கிராமப்புற ரூரல்ல இருக்கிற மக்கள் வரைக்கும் உணர்ந்திருக்கிற செய்தி. இப்ப விஜயினுடைய அரசியலை உணர்ந்திருக்கிறாங்களா? விஜயினுடைய அரசியல் போய் சேர்ந்திருக்கிறாங்கன்னா, விஜயே இன்னும் போய் சேரலங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. களத்திலேயே விஜய் இல்லன்றதுக்கு நிறைய சான்றுகளை சொல்ல முடியும். உதாரணமா பூத் ஏஜென்ட் போடல அப்படிங்கிறது பரவலாக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. எந்த இடத்துலயும் பூத் ஏஜென்ட்டே இல்ல. பூத் வேலைகளையே அடிப்படையா செய்யாம, நீங்க தேர்தலுக்கு உண்டான பணிகளை முழுமையாக செய்து முடிக்காமல், ஒருவரால் 91 இடங்களை வெற்றி பெற முடியும்னா என்ன மாயாஜாலமா? மேஜிக் ஏதாவது நடக்குமா? அப்படியெல்லாம் தமிழ்நாட்டினுடைய தேர்தல் களம் இல்ல. கடந்த காலத்துல நான் அதனால தான் சொன்னேன், மக்கள் நல கூட்டணி ஒரு சிறந்த உதாரணம். விடுதலை சிறுத்தைகளைப் போல களத்தில் இயங்குகிற தோழர்கள் இருக்கார்களா? பொதுவுடைமை இயக்கத்தை தாண்டி தேர்தல் அரசியலை படித்தவர்கள் இருக்கிறார்களா? வைகோவை தாண்டி தமிழ்நாட்டு அரசியலுடைய ஆளாகலங்களை பார்த்திருக்கிற தலைவர் இருக்காங்களா? தேமுதிக தன்னுடைய முதல் தேர்தலிலேயே தனக்கென்ன ஒரு வாக்கு வங்கியை பதிவு செய்து கொண்ட கட்சி. விருதாச்சலத்தில் ஒரு வெற்றி வாய்ப்பை பெற்று சட்டமன்றத்தில் தனித்து உள்ளே நுழைந்தார் விஜயகாந்த். அதன் பிறகு அடுத்து வந்த தேர்தலில் தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் அவரை முதலமைச்சர் வேட்பாளர் அறிமுகப்படுத்தின கூட்டணி. அப்ப அந்த கூட்டணியே எடுபடலைன்னா விஜய்க்கு என்ன ட்ராக் ரெக்கார்டு இருக்கு?